அஸ்ஸலாமு அலைக்கும். ரம்ஜான் காலை சாப்பாடை ரொம்ப சுலபமாகவும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச மாதிரி நம்ம செய்ய போகிறோம். எல்லாமே வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப அருமையாக செய்ய போகிறோம். வீடியோவில் நிறைய டிப்ஸ் இருக்குது. வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வரை பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரம்ஜானாலே மத்தியானம் பிரியாணி இருக்கும். அப்போ காலையில் கொஞ்சம் சிம்பிளாக வச்சுக்கிட்டா நல்லா தானே இருக்கும். வேலை பார்க்குறதுக்கும் சரி, நம்ம சாப்பிட்றதுக்கும் சரி. இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ்ஷெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப 4-5 வெரைட்டி இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் எல்லாமே ரொம்ப டக்குன்னு முடிக்கிற ரெசிபி. எல்லாருக்குமே பிடிக்கும். இவங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ரெசிபி தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வடைக்கு ஊற வைக்கிற உளுந்தும் கடலைப்பருப்பையும் ஊற வச்சுக்கலாம். இது ஊறுற டைமில் மற்ற எல்லா வேலையுமே முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சுட சுட வடையை போட்டுடலாம். 4-5 வெரைட்டி வைக்கிறோம் அப்படின்னாலே எல்லாத்துலேயுமே அதிகமாக செய்யாமல் கொஞ்சம் கம்மியாக செஞ்சோம் அப்படின்னா அதிகமாக மிச்சமாகாது. நான் ரொம்ப ஒவ்வொரு டம்ளர் சேர்த்துட்டு நான் பருப்பு ஊற வச்சுருக்கேன். இது 1.5 மணி நேரம் ஊறணும். இது ஊறுற டைமில் இதுக்கு ஒரு குயிக்காக சாம்பார் ரெடி பண்ணிடலாம். ஏன்னா இட்லியும் வைக்க போகிறோம். அதனால் துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு ரெண்டையும் நல்லா அலசிட்டு இதில் தக்காளி, பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான் சாம்பார். அதனால் பெருசாக ஷேர் பண்ணல. இதுக்கு தேவையான காய்கறி வீட்டில் இருந்த எல்லா காய்கறிலையும் 2 போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய், இதுக்கப்புறம் முருங்கைக்காய். இந்த சாம்பார் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு பருப்பை குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் காயெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கொதிச்சு வச்சோன்னே பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் குயிக்காக ரெடி ஆயிரும். சாம்பார் இருந்துச்சு அப்படின்னா நைட்டு டிஃபனுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மதியானம் கூட தேவைப்பட்டால் நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இப்போ சாம்பார் ஒரு சைடு பருப்பு வேக வச்சுட்டு அதுக்கு தேவையான காய்கறியும் கட் பண்ணிட்டேன். இந்த டைமில் நம்ம இட்லியும் ஊற்றிக்கலாம். அடுப்பு கொஞ்சம் பிஸியாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் 4-5 இது செய்கிறனால. அதனால் அடுப்பில் வைக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றா வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம செய்கிற வேலையை செஞ்சிடலாம். இட்லியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அளவில் தான் நான் அவிக்கிறேன். நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அளவு மட்டும் பார்த்து நம்ம இது பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா கடைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காயெல்லாம் சேர்த்துடலாம். இதில் சேர்த்துருந்த தக்காளி, வெங்காயம்லாம் நான் பெருசாக தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா பருப்போடு சேர்த்து நல்லா வெந்துடும். கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டோம் அப்படின்னா நல்லாவே சாஃப்டாக அதோடு மிக்ஸ் ஆயிரும்ன்றனால ரொம்ப பொடியாக கட் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணாமல் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதிலே காய்கறியும் சேர்த்து நம்ம ஒரு விசில் விடலாம். ஆனால் முருங்கைக்காய் சேர்க்குறதுனால முருங்கைக்காய் உடஞ்சிரும் விசில் விட்டோம் அப்படின்னா. அதனால் நான் விசிலாம் போடாமல் சும்மா நார்மல் மூடி தான் மூடி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கடையில் வாங்குகிற சாம்பார் தூள் மட்டும் சேர்த்துருக்குறேன். நீங்கள் எப்பயும் போல் சாம்பாருக்கு சேர்க்குற வீட்டில் சேர்க்குற அந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். நான் அந்த மசாலா மட்டும் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து கொதிக்க வச்சுட்டேன். இது கொதிக்கிற டைமில் பார்த்திங்கன்னா இட்லியுமே நல்லா அவிஞ்சிருச்சு. இந்த சைடு தேங்காய் சட்னியுமே அரைச்சாச்சு. வடைக்கெலாம் தேங்காய் சட்னி இருந்தால் தானே பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் தேங்காய் சட்னி அரைச்சாச்சு. இதையும் தாளிச்சு விட்டுலாம். இந்த சட்னி வேலை முடிகிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இட்லி அவிச்சாச்சு. நான் இட்லி தான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன். நீங்கள் இட்லிக்கு பதிலாக ஸ்பெஷலாக ஏதாவது வேணும் அப்படின்னா பூரி கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் அதுவும் ஆயிலியாக இருக்குது. நம்ம வடையும் எண்ணெயில் தானே பொரிக்கிறோம். அதனால் கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இட்லி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த டைமில் நம்ம தோசை ஊற்றிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால் இப்போ இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கிடையில் சாம்பாரும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. தாளிச்சு விட்டுற வேண்டியதுதான். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அதே இந்த சாம்பார் வைக்கிற பாத்திரத்துலேயே தாளிச்சிட்டு இதுலேயே சாம்பார் இந்த ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு அதிலே தாளிச்சிட்டேன். கடுகு, சீரகம், கருவேப்பிலை, வரமிளகாய், சின்ன வெங்காயம் போட்டு நம்ம தாளிச்சிட வேண்டியதுதான். வடைக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ரெண்டுமே கலந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலான்னு மொத்தமாகவே கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த சைடு சாம்பார் நல்லா திக்காயிருச்சு. இப்போ நம்ம அந்த தாளித்த பாத்திரத்தில் இதை சேர்த்துக்கலாம். ஏன்னா அடுத்து நம்மளுக்கு குக்கர் தேவைப்படும். ஏதாவது ஸ்வீட் மத்தியானமும் சரி நம்ம காலையிலையும் சரி தேவைப்படும். அதனால் நான் பாசிப்பருப்பில் பாயசம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை நல்லா அலசிட்டு இது அப்படி குக்கரில் வேக வச்சுக்கலாம். இதுவுமே ரொம்ப குயிக்கான ரெசிபி. மத்தியானமும் பிரியாணி சாப்பிட்டுட்டு ஏதாவது ஸ்வீட் செய்வோம் இல்லையா? அப்போ காலையிலைக்கும் செஞ்ச மாதிரி இருக்கும். மத்தியானமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது சேர்த்துக்கிறேன். இதே லைட்டாக ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு. இது நிறையிற அளவுக்கு தண்ணி, ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. இது நிறையிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கரெக்டாக ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இது நல்லா வெந்து அது விசில் போகட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு அரைச்சிக்கலாம் உளுந்துக்கு.
நான் இன்றைக்கி வந்து மிக்சியில் தான் அரைக்கிறேன். நம்ம கிரைண்டரில் அரைக்கிறத விட மிக்சியில் அரைக்கிறது ரொம்ப குயிக்காக வேலை முடிஞ்சிடும். அதனால் மிக்சியில் அரைக்கும் போது ரொம்ப பொறுமையாக அரைக்கணும். கொஞ்சம் ஐஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா நம்ம சேர்த்து அரைக்கும் போது நல்லா வந்து பக்குவமாக வரும், சூடாகாமல். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கணும். நான் வந்து அந்த உளுந்து ஊற வைக்கும் போதே பார்த்திங்கன்னா பச்சரிசி சேர்ப்பாங்க, நான் சேர்க்கலை. ஏன்னா மிக்சியில் அரைக்கும் போது எப்படியும் வந்து தண்ணி ஆயிரும். அப்போ வந்து நம்ம பச்சை அரிசி மாவு சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும். அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டே பச்சரிசி சேர்க்காமல் பச்சரிசி மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துருக்கிறேன். பச்சை மிளகாய் மிளகெல்லாம் வந்து சேர்க்கலை. ஏன்னா குழந்தைங்க வந்து சாப்பிட்டாங்கன்னா சுத்தமாக வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் அது மட்டும் சேர்க்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் அது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே மிக்சி ஜார்லேயே வந்து பருப்பு வடைக்கும் வந்து அரைச்சிக்கலாம். இஞ்சி, 4-5 பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு, 4 வரமிளகாய், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்குறேன். இந்த பருப்போட அளவுலாம் பார்த்திங்கன்னா உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுமே 1/4 கிலோ சேர்த்துருக்கேன். நான் ரொம்ப அளந்தெல்லாம் சேர்க்க மாட்டேன். எனக்கு வந்து ரெகுலராக பண்ணுறதுனால அளவு தெரியும். புதுசாக செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/4 கிலோ செய்யுங்க. ஏன்னா நிறைய டிஷ் செய்கிறனால கம்மியான அளவு தான் நம்மளுக்கு இந்த வடை தேவைப்படும். இதுலேயே பார்த்திங்கன்னா அந்த பருப்பையுமே சேர்த்து அரைச்சிட்டு லாஸ்ட்டாக அதுலேயுமே உப்பு சேர்த்துட்டேன். ஏன்னா கல் உப்பு சேர்க்குறனால அதுலேயே சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் மொத்தமாக அரைச்சி வச்சுருந்தது அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த கேப்பில் நல்லா பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பருப்பு வேகாது. அதனால் நம்ம நல்லா வெந்த பின்னாடி அந்த கரண்டியாலே மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை சேர்க்கணும். இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக சுகர் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரை சேர்க்கும் போது இந்த கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கும். நாட்டு சர்க்கரை சேர்க்கலைன்னா எல்லோ கலரில் இருக்கும். வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. இதிலே வந்து 4 ஏலக்காவையுமே வந்து ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு 1/2 லிட்டர் பாலை நல்லா திக்காக நல்லா சுண்ட சுண்ட காய்ச்சி வச்சுட்டு அந்த பாலையும் இதில் சேர்த்து நல்லா ஒரு கொதி கொதிச்சோன்னே தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதை தாளித்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. இந்த கேப்பில் வந்து நம்ம கடாயில் எண்ணெய் வச்சுருந்தேன். அதுவுமே நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பருப்பு வடை போட்டுட்டு அதுக்கப்புறம் உளுந்த வடையும் போட்டுற வேண்டியதான். இனி ரொம்ப லோ ஃப்ளேம்லேயோ அல்லது ஹை ஃப்ளேம்லேயோ வச்சிட்டோம் அப்படின்னா ஒன்று லோ ஃப்ளேமில் வச்சுட்டா எண்ணெய் அதிகமாக பிடிச்சிரும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரம் கருகிரும், உள்ளே வேகாது. அதனால் ரெண்டுலேயுமே மாற்றி மாற்றி ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம், மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் மாற்றி மாற்றி வடை போடும் போது பொரிங்க, உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ வந்து பாசிப்பருப்பு பாயசமும் சூப்பராக தாளிச்சாச்சு. வெறும் முந்திரி வந்து நெய்யில் தாளித்து கொட்டியிருக்கேன், அவ்வளோதான். பருப்பு வடையுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து உளுந்த வடை போட்டுடலாம். உளுந்த வடைக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பை தான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக வாழை இலையில் கூட இருந்துச்சுன்னா போடலாம், ரொம்ப சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு தண்ணியை வச்சு நல்லா தடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வடையை வந்து நல்லா தட்டிக்கலாம். கையில் நல்லா தண்ணியை தொட்டுட்டு அதுக்கப்புறம் மாவை தொடும் போது கையில் ஒட்டாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து பெரிய சைஸில் தான் வடை போட வரும். அதனாலே பெருசாக போட்டுட்டேன், வேலையும் ஸ்பீடாக முடிஞ்சிடும்னு சொல்லிவிட்டு. 2 பக்கமும் நல்ல முறுமுறுன்னு வந்த பின்னாடி தனியாக எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஈட் ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனூஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.